ஐயோ! ரொம்ப பாவம். அவங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு, அளவுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணி, அவங்க உங்ககிட்டேருந்து எல்லா ஹெல்ப்பையும் வாங்கிக்கிட்டு, உங்களையே பொதக்குழியில தள்ளிட்டு, ஆன் டாப் ஆஃப் இட் உங்க பேரையே நாசம் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இருந்திருக்கீங்களா? சரி, சரி. நம்ம எல்லாருமே இருந்திருக்கோம். நம்ம எல்லாருமே பண்ணியிருக்கோம். ஆனா நான் இப்ப சொல்லப்போற இந்த 3 விஷயங்கள்ல உங்க கவனம் இருக்கும்போது, கண்டிப்பா நம்ம தலையில நம்மளே மண்ணு வாரி போட்டுக்கிறத கொஞ்சமாவது கம்மி பண்ண முடியும். முதல்ல யாராவது நம்ம கிட்ட உதவி அப்படின்னு கேட்டு வராங்க அப்படின்னா, நமக்கு இருக்க வேண்டிய கிளாரிட்டி, என்னோட லிமிட்டேஷன்ஸ் என்ன? என்னோட கேப்பபிலிட்டி என்ன? அப்படிங்கிறது தான். எது வரைக்கும் என்னால உதவ முடியும்? எந்த விஷயங்கள் என்னால உதவ முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு பிராக்டிகலான ஒரு அக்செப்டன்ஸும், பிராக்டிகலான நம்மளோட லிமிட்டேஷன்ஸையும், நம்மளோட எபிலிட்டிய நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். 2வது அவங்க நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்கும்போது, நம்ம மூளைக்கு நல்லா தெரியுது, இது என்னோட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு. ஆனா மனசு சொல்லுது, பரவால்ல நம்ம ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு. வேண்டாம், வேண்டாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். எப்போ நம்ம மூளை நமக்கு, ஐயோ! இது எப்படி நம்மளால பண்ண முடியும்? நம்மளால இது முடியாதே அப்படின்னு வார்ன் பண்ணும்போது, அந்த இடத்துல இல்லங்க எனக்கு இது தெரியாது. இல்லங்க இந்த இடத்துல நான் எப்படி உதவ முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நோன்னு ஒரு கர்டியஸா நோ சொல்றது உங்க வீக்னஸ் இல்ல அப்படிங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். 3வது நம்மள நிறைய பேர் யாருக்காவது உதவி பண்ணும்போது நம்மளையும் அறியாம நம்ம பண்ற ஒரு தவறு என்ன தெரியுமா? அவங்களுக்கு உதவி பண்றோம் அப்படிங்கிற பேர்ல நம்மளோட பர்சனல் டைமையும் நமக்கு இருக்கிற ஃபேமிலிக்கு உண்டான பர்சனல் டைமையும் நம்ம அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். இதை நம்ம ரொம்ப நாள் உணர்றதே இல்ல. அதனால எந்த ஒரு இடத்துல உங்களோட ஃபேமிலி டைமையோ இல்லைன்னா உங்களோட பர்சனல் டைமையோ இல்ல உங்களுக்கு உண்டான வளர்ச்சியவோ நீங்க ரிஸ்க் எடுத்து பணயமா வச்சுதான் நீங்க இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. உதவி பண்றது அப்படிங்கிறது மனித இயல்பு, ரொம்ப அழகான இயல்பு கூட. ஆனா இப்போ சமீப காலத்துல நம்ம கிட்ட இருந்து உதவி வாங்கிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களோட ப்ராப்ளம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உங்ககிட்ட நம்ம கிராட்டிடியூடோட இருக்கணும் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான ஒரு கசப்பான உண்மை. அதனால அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதை ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது நீங்க ரொம்ப அடி வாங்கிடாதீங்க அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க அப்படிங்கிறது தான் என்னோட ரிக்வெஸ்ட். யோசிச்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.